சும்மா ஒரு மரியாதைக்கான சந்திப்பு தான் அது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் கிடையாது. அது அதனால் வரப்போகிற விளைவும் கிடையாது. சும்மா ஓகே. ஒரு ஒரு மரியாதைக்கு இதை அண்ணா தான் தொடங்கி வச்சார். ஓகே. முதல் வெற்றி பெற்றவுடன் காமராஜர், பக்தவத்சலம், ராஜாஜி எல்லார் வீட்டுக்கும் போய் அவர்கள் ரொம்ப மூத்த தலைவர்கள், நாட்டுக்கு பாடுபட்ட தேச சுதந்திர போராட்ட வீரர்களும் கூட அவர்கள் வீட்டுக்கு போய் அவர் ஒரு மரியாதை தெரிவிச்சுட்டு வந்தார். அந்த பழக்கத்தை இப்பொழுது இவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர், அவர் இவர் என்று சொல்லி எல்லார் வீட்டுக்கும் அவர் போகிறார் போல் இருக்கிறது. அது சும்மா அதுக்கு ஒரு பொருள் ஒன்றும் கிடையாது. அதாவது என்றைக்கு வேண்டுமானாலும் என்னுடைய கையாட்களான 10 பேரையும் நான் உருவி விடுவேன், உன்னுடைய ஆட்சியை கவிழ்ப்பேன் என்ற நிலையில் மாறுதல் இல்லை என்பது தான் ஸ்டாலினுடைய கருத்து. ஓகே. அவர் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. அப்புறம் என்ன, அப்புறம் இவருடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அவர் இருக்காரு. அதே மாதிரி நீ ஒரு மோசமான ஆட்சி நடத்தி ஓச்சிட்டா எனக்கு நீ முதல் எதிரி, ஆனாலும் கூட உன்னை வந்து பார்க்கிறேன் என்பது மரியாதை என்று சொல்லிக் கொள்கிறார். இது ஒரு பழக்கம், அவ்வளோதான். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளும் கிடையாது, அதுக்கு முதன்மையும் கிடையாது. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.